Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 9. Kinetic Theory of Gases la numerical problem number 3. Problem என்னன்னா calculate the temperature at which the RMS velocity of a gas triples its value at STP. This is a given problem. So இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இருக்கும். எந்த டெம்பரேச்சரில் இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருடைய வேல்யூ is equal to 273 Kelvin. So 273 Kelvin தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சரை T1 அப்படின்னு எடுத்துக்குவோம். At this temperature the RMS velocity is VRMS 1. So at T1 the RMS velocity is VRMS 1. இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை V அப்படின்னு எடுத்துக்குவோம். At temperature T2 the RMS velocity is VRMS 2. ஸோ ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த RMS velocity ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ V becomes 3 times V. எந்த டெம்பரேச்சரில்? T2ங்கிற டெம்பரேச்சரில். ஸோ இந்த டெம்பரேச்சரை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். VRMS வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவை VRMS is equal to under root of 3RT by M அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இங்கே Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Mங்கிறது மோலார் மாஸ். இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா we will get VRMS square is equal to 3RT by M. அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ VRMS square is equal to 3RT by M. When the temperature is T1, VRMS is VRMS 1. When the temperature is T2, VRMS is VRMS 2. Therefore, we can write VRMS 1 square is equal to 3RT1 by M. Temperature T2 ஆகும்போது VRMS 2 square is equal to 3RT2 by M. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோம். Let this is equation 1 and this is equation 2. Dividing equation 2 by 1, we will get VRMS 2 square by VRMS 1 square is equal to 3RT2 by M divided by 3RT1 by M. So this is equation 2 by 1. So dividing 2 by 1, we will get this. இங்கே 3R cancel ஆயிரும், M cancel ஆயிரும். So we will get VRMS 2 square by VRMS 1 square is equal to T2 by T1. நமக்கு என்ன வேணும்? T2 வேணும். Therefore T2 is equal to, இந்த T1 வந்து நியூமரேட்டருக்கு வரும், VRMS 2 square by VRMS 1 square into T1. VRMS 1 நம்ம என்ன எடுத்துருக்கோம்? Vன்னு எடுத்துருக்கோம். இந்த V வந்து டெம்பரேச்சர் T2ல ட்ரிபிள் ஆகுது. ஸோ VRMS 2 is 3 times V square divided by VRMS 1 is V.
square into T1. So this is equal to 9V square divided by V square into T1. Again V square cancel ஆயிரும். We will get 9T1. What is T1? T1 கிறது standard temperature. Standard temperature is 273. So இந்த 273 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 2457 Kelvin. So this is the temperature at which the RMS velocity triples. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.